சிதம்பரம் நகராட்சி மற்றும் அண்ணாமலை பேரூராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள 10 ஊராட்சிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 252 கோடி மதிப்பீட்டில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை இங்கே முதல்வருடைய அனுமதியின் அடிப்படையில் நகராட்சித்துறை அமைச்சர்கள் துவக்கி வைத்த இந்த திட்டம் அதனுடைய பணியை எவ்வளவு நடந்திருக்கிறது என்பதை பணியை ஆய்வு செய்வதற்கு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சப்கலெக்டரும் ஆய்வு செய்தோம். அந்த வகையில் சிதம்பரம் பக்கத்தில் 42% பணிகள் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. முழுமையாக கிட்டத்தட்ட மார்ச் மாதம் முடிக்கப்படும் என்பதை அந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அது சிதம்பரம் நகரத்தில் நடக்கின்ற பணிகளுடைய வேகம், அதனுடைய முடிவு பணிகள் அதையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட இந்த நகராட்சியில் 300 கோடிக்கு மேல் 350 கோடி அளவிற்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குளம் சீரமைப்பு அது போன்ற பணிகள் நடந்திருக்கிறது. அதேபோல் பேருந்து போக்குவரத்து கழகம் மூலமாக சிதம்பரம் நகரத்தை சுற்றியுள்ள இந்த மாவட்டத்திற்கு புதிய பேருந்துகள் 17 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டது. அதை துவக்கி வைக்கிற திட்டத்தையும் துவக்கி அது நல்லா இருக்குது. நல்ல வாய்ப்பு. சுற்றுப்பயணத்தின் மூலமாக அங்கே உள்ள விவசாய முறைகள், அங்கே அறுவடைக்கு பின் செய்கின்ற முறைகள், லாபமாக விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் பயிர் செய்கின்ற முறைகள், இயந்திரமயமாக்குதல், இதை பற்றிய கருத்துக்களை அங்குள்ள பல்கலைக்கழகத்துடன் பேசி அதை முதல்வர் அனுமதி பெற்று அதை தொடர்ச்சியாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. புதிய முயற்சிகள் இதில் கடந்த ஆணைகளில் மம்டி ஏறு ஓடுறது, மாடை வச்சு மனுஷன் வச்சு ஏறு ஓட்டோம். இப்போ மனித சக்தியும் கூடுதலாக செலவாகின்றது. இயந்திரமும் அந்த பழைய முறை செய்வதற்கு விவசாயத்திற்கும் தகுதியான ஆற்றலும் கிடைக்கவில்லை. அதனால் இப்போ இயந்திரமயமாக்க நோக்கி நாம் செல்ல வேண்டும். விவசாயிக்கு லாபம் கிடைப்பதென்றால் விவசாயிக்கு அறுவடைக்கு பின் அதை பின் செய்கின்ற நேர்த்தியை நாம் உருவாக்க வேண்டும். இதனால் தான் விவசாயிகள் லாபமாக தடுப்பணை கட்டுவதற்கு இப்போ 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ புளியங்குடி அருகில் தடுப்பணை இல்லை கொள்ளிடத்தை தடுப்பணை கட்டுறதுக்கு ஒரு கட்டை ஆறும் வேணும், இடமும் வேணும், பகுதியும் வேணும். புரியுதா? தடுப்பணை கட்டினா சுற்றி உள்ள நிலம் தேங்குகின்ற சக்தியும் வேணும். குறுகலான இடத்துல தடுப்பணை கட்ட முடியாது. அகலமான இடத்துல இப்போ அகலத்துப்படுத்தி செய்வோம். அணைக்கரைக்கு இருந்தால் ஆதரவு இது போன்ற எடுத்து கடல் நீர் உள்ளே வராமல் பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பை இப்போ நாங்கள் உருவாக்க புளியங்குடியில் ஒரு தரைக்கு அது கடல் நீர் உள்ளே தடுப்பது, உப்பு நீர் வருவதை தடுப்பதற்கு அது செய்வோம். டிவியில் ஏன்னா ரோடு கிடக்கு, ரோடு வீணாக போயிடுச்சு, ரோடு சகதியாக கிடக்கு. ஏன்னா நம்ம அவசரப்படுவோம் இல்லை அப்பயும். அதெல்லாம் மக்கள் அவசரப்பட்டது எல்லாம் என்னென்ன பிரச்சனை மார்ச் மாதத்தில் முடிக்கிறது. குழி நோண்டி மண்ணை போட்டு ரோடாகணும். அதனால இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் இந்த 6 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போயிட்டுருக்கு. அதனால ரோடு டேமேஜ் இருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனை. அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வுக் கூட்டம் என்ன ஆகுனா இந்த மார்ச் மாதத்தில் முடித்து சாலைகளும் ரோடு பைப் புதைக்கின்ற இடத்துல ரோடை சரி பண்ணணும். அது விட்டுருவாங்க. அதுக்கு தான் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஏரியாவுக்கு போகிறோம். இப்போ பைப் லைன் போட்டது அது நடந்துருக்கு. அதையும் இப்போ ஆய்வு செய்து 10% மேலே நடக்குது சார். அப்படியே தான் சார். அப்படியே சார் நிற்கிது சார். 10% தான் நடந்துருக்கு. அதில் சில பிரச்சனைகள் அதையும் பேசிட்டு